இந்த ஜிம்முக்கு போறாங்களா பசங்க, அவங்க வீட்டுல மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல டைம் டேபிள் தருவாங்க பாருங்க, இந்தந்த பீரியடு இந்தந்த நாள்னு. அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு சாம்பார் வச்சோமா, ரசம் வச்சோமா, காரக்குழம்பு வச்சோமான்னு இருக்கும். இவங்க வந்து பண்ற டார்ச்சர் இருக்கே, வச்சதை சாப்பிட மாட்டாங்க, பொரிச்சதை சாப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு வறுக்கிறத சாப்பிட மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து இன்னும் சிக்கன் மட்டும் வைக்கணும், மற்றபடி இந்த காய்கறி எல்லாத்தையும் அப்படியே சாலடு சாலடு சாலட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சீவி 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 தள்ளா போதும். ஸ்வீட்டு சாப்பிட மாட்டாங்க, காஃபி சாப்பிட மாட்டாங்க, பால் குடிக்க மாட்டாங்க, முட்டை சாப்பிடுவாங்க, கறி சாப்பிடுவாங்க. இது இல்லாத இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பாருங்க கோக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ சுகர், இததான் சாப்பிடுவா போல. ஐயோ, அவன் பண்ற அலப்பட இருக்கே, இத போயிட்டு வந்து ஒண்ணு பண்ணுவான். என்னன்னா, அப்பா கை வலிக்குது, கால் வலிக்குது, தைலந்தை. அப்புறம் என்னத்துக்கு நீ ஜிம்முக்கு போற? அதுக்கு வீட்லயே இருக்கலாம்ல. நான் செய்யற வேலையோட இந்த ஜிம்முக்கு போய் நான் கை கால் தைக்கிற அளவுக்கு, தைலம் தைக்கிற அளவுக்கு என்ன இருக்கு?